மார்கழி மாதம் என்றாலே மனம் பக்தியில் நனைந்து உள்ளம் இறை நினைவில் லயிக்கும் ஒரு தெய்வீக காலம். இந்த புனிதமான மாதம் மனித வாழ்வை உயர்த்தும் ஆன்மீக பயணத்திற்கு அழைப்பு விடுக்கும் ஒரு அருள் நேரம். அந்த மார்கழியின் மகத்துவத்தை நமக்கு உணர்த்தும் அமுத பாடல்களாக திகழ்பவை ஆண்டாள் அருளிய திருப்பாவையும் மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவையும் ஆகும். திருப்பாவை பக்தியின் இனிமை, சரணாகதியின் தெளிவு. திருவெம்பாவை ஞானத்தின் ஒளி, ஆன்ம உணர்வின் ஆழம். இந்த இரண்டு பாவை பாடல்களும் வெறும் இலக்கியங்கள் அல்ல. அவை நம் மனதை தூய்மைப்படுத்தி வாழ்க்கைக்கு அர்த்தம் அளித்து இறைவனை அடைய வழியை சுட்டி காட்டும் ஆன்மீக பாதைகள். ஒவ்வொரு பாசுரமும் நம்மை நாமே நோக்கி பார்க்க செய்து நம் எண்ணங்கள், செயல்கள், உறவுகள் அனைத்தையும் தெய்வீக நோக்குடன் செம்மைப்படுத்த அழைக்கின்றன. அந்த அரிய பொக்கிஷமான பாடல்களையும் அவற்றின் ஆழ்ந்த கருத்து விளக்கங்களையும் ஒருங்கிணைத்து பக்தி ஞானமும் கலந்த ஒரு ஆன்மீக அனுபவமாக வழங்குவதே இந்நிகழ்ச்சியின் நோக்கமாகும். மக்கள் வணக்கம். இது அருள் தரும் மார்கழி. இன்றைய தெய்வீக பயணத்தில் அனைவரையும் அன்புடன் இணைத்து கொண்டு மார்கழியின் அருளை மனமாற அனுபவிக்க அழைக்கின்றோம். மார்கழி மாதத்தின் ஆன்மீக சாரத்தை முழுமையாக உணரச் செய்யும் மிக சிறப்பான பகுதி, அதாவது திருப்பாவை பாடல்கள் மற்றும் அதற்கான விளக்க உரை. அதனைத் தொடர்ந்து திருவெம்பாவை பாடல் மற்றும் விளக்க உரை. மார்கழி மாதம் என்பது வெறும் கால அளவல்ல, அது மனதை அமைதிக்குள் அழைத்து செல்லும் ஒரு தெய்வீக நேரம். அந்த மார்கழியின் உயிர் நாடியாக திகழ்வது திருப்பாவை. மார்கழியில் திருப்பாவை பாடல்களை கேட்பதும் பாடுவதும் ஒரு வழக்கமாக அல்ல, அது ஒரு ஆன்மீக சாதனையாகும். திருப்பாவை பாடல்கள் கேட்கும் காதுகளுக்காக மட்டுமல்ல, கரையும் மனதிற்காகவும் சிந்திக்கும் உள்ளத்திற்காகவும் அருளப்பட்டவை. அதனால்தான் இப்பாடல்களை தெளிவாக, சுத்தமாக, பொருள் உணர்ந்து பாடுவதே அதே அளவுக்கு முக்கியமானது. ஒவ்வொரு சொல்லும், ஒவ்வொரு உச்சரிப்பும் ஒவ்வொரு அர்த்தத்தை சுமந்து வருகின்றது. அது தவறாமல் நம்முள் விழும்போதுதான் அந்த பாசுரத்தின் அருள் முழுமையாக மலர்கின்றது. அதேபோல் திருப்பாவை கேட்பதும் ஒரு தியானம் போன்றது. அவசரமாக அல்ல, கவனத்தோடு அமைதியோடு மனதை ஒன்றுபடுத்தி கேட்க வேண்டும். பாடல் ஒளியாக மட்டும் காதில் விழாமல் அதன் கருத்து உள்ளத்தில் பதிய வேண்டும். அப்போதுதான் அந்த பாசுரம் நம்மை மாற்றும், நம் எண்ணங்களை செம்மைப்படுத்தும், வாழ்க்கையை ஒளி வழிக்கு அழைத்து செல்லும். எனவே இப்போது நாம் கேட்க இருக்கின்ற திருப்பாவை பாடலை ஒரு இசை நிகழ்ச்சியாக அல்ல, ஒரு பக்தி அனுபவமாக, ஒரு ஆன்மீக அழைப்பாக மனம் திறந்து ஏற்றுக்கொள்வோம். அந்த பாசுரத்தின் ஒவ்வொரு சொல்லும் நமக்குள் அருளாக ஒலிக்க அமைதியுடன், அன்புடன், பக்தியுடன் செவிமடுத்து அழைக்கின்றோம். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை, புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை, புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா பிள்ளைகள்
பாவை களம் புக்க பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்க வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகார் போதரி கண்ணினார் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடதியோ பாவ நீனல் நாளா பள்ளி கிடதியோ பாவாய் நாளா கள்ளம் தவிர்த்து கலந்தேலோயம் பாவாய் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோயம் பாவாய். திருப்பாவை பாடல்கள் என்றுமே இனிமையாக கேட்கும்போது மனதை மகிழ்விக்கின்றன. ஆனால் அவற்றின் விளக்கம் மனதை மாற்றுகிறது, வாழ்வை வழிநடத்துகிறது. அதனால்தான் திருப்பாவையின் விளக்க உரை பாடலை கேட்பதை விடவும் ஒரு படி மேலான ஆன்மீக அனுபவமாக கருதப்படுகின்றது. ஒவ்வொரு திருப்பாவை பாசுரமும் வெறும் பாடல் அல்ல, அது ஒரு வாழ்வியல் பாடம். பக்தி, ஒழுக்கம், ஒற்றுமை, தாழ்மை, சரணாகதி, பொறுமை போன்ற உயரிய பண்புகள் எளிய சொற்களில் ஆழ்ந்த பொருளாக அதில் மறைந்திருக்கின்றன. அந்த மறைபொருளை நாம் உணராமல் போனால் திருப்பாவை முழுமையாக நமக்குள் பதியாது. விளக்க உரை என்பது அர்த்தத்தை சொல்வதற்காக மட்டுமல்ல, அந்த பாசுரம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்றால், இன்றைய வாழ்க்கையில் உயரிய பண்புகளை எப்படி நடைமுறைப்படுத்தலாம், நம் மனநிலையோடு அதை எப்படி தொடர்பு படுத்திக் கொள்ளலாம் என்பதை கவனமாக எடுத்துரைக்கும் ஒரு ஆன்மீக வழிகாட்டியாகும். எனவே இப்போது தொடங்கவிருக்கும் திருப்பாவையின் விளக்க உரையை ஒரு சாதாரண உரையாக அல்ல, ஒரு கண்ணாடி போல் நம்மை நாமே பார்க்க செய்யும் உரையாக, ஒரு தீபம் போல் உள்ளிருளை அகற்றும் அருள் மொழியாக, அமைதியுடனும் திறந்த மனதுடனும் செவிமடுக்க அழைக்கின்றோம். இந்த விளக்கம் திருப்பாவை பாடலை இன்னும் ஆழமாக ரசிக்கவும் அதன் அருளை வாழ்க்கையில் அனுபவிக்கவும் நமக்கு வழிகாட்டிடும். ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். சூடிக் கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் நாச்சியாரின் திருப்பாவை பாசுரங்களை பற்றி நாம் இப்போது தெரிந்து கொண்டிருக்கிறோம். 13வது பாசுரம் புள்ளின் வாய் கீண்டானை. பொல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கிளந்தாமை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பேனகான் போதரிக் கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதை பள்ளி கிடந்தையோ பாவாய் நன்னாளால் கள்ளம் தவர்ந்து கழிந்தேலோர் எம்பாவாய். இந்த பாடல் 13வது பாசுரம் வரை பொதுவான அழைப்புகளுக்கு பிறகு இந்த பாசுரத்தில் கோபியர்களின் குரலில் உறுதியும் பக்தியில் ஆழமும் கூடுகிறது. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் விழித்தெழுந்துள்ள தோழிகளுடன் மற்ற தோழிகளையும் போய் அழைத்து வர செல்கிறாள். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு, இதுவும் விஞ்ஞானம். வெள்ளி சூரியன் மறைந்து வியாழன் குரு மறைந்தது. வெள்ளி சூரியன் எழுந்தது, வியாழன் குரு மறைந்தது. இதுவும் ஜோதிட சாஸ்திரம். இந்த இடத்தில் ஜோதிட சாஸ்திரத்தை கூட ஆண்டாள் கையாளுகிறாள். 6வது பாசுரத்தில் புல்லும் சிலம்பினகான் என்று ஆரம்பித்த ஆண்டாள் இந்த பாசுரத்தின் நடுவில் ஒரு இடத்தில் புல்லும் சிலம்பினகாள் என்று சொல்கிறாள்.
அந்த புல்லும் சிலம்பினகான் என்ற 6வது பாசுரத்திலும் இந்த பாசுரத்திலும் அந்த வார்த்தையை ஆண்டாள் உபயோகப்படுத்துகிறாள். கொக்கு வடிவில் வந்த பகாசுரன் என்ற அரக்கன், இவனும் கம்சனால் அனுப்பப்பட்டவன்தான். அந்த கொக்கு வடிவில் வந்த பகாசுரன் என்ற அரக்கனின் வாயை பிளந்து கொன்றான் கண்ணன். அதேபோல் அந்த கொக்கு வடிவில் வந்த அசுரனை கொன்ற கண்ணனை பாடுவோமாக, பகாசுரனை அழித்த கண்ணனை நாம் பாடுவோமாக என்று ஆண்டாள் கூறுகிறாள். இது இறைவன் தன் அடியார்களை காக்க கொடியவர்களை அழிக்கும் ஆற்றல் பெற்றவன் என்பதை குறிக்கிறது. கிள்ளி கிடந்தானே கீர்த்திமை பாடி போய், அந்த பகாசுரனை எப்படி அழித்தான்னு சொன்னீங்கன்னா, வாயை பிளந்து கிள்ளி கிளந்தானை அதை பிளந்து அழித்தார் கண்ணன். அந்த எப்படி அழித்தான் என்பதையும் ஆண்டாள் இந்த இடத்தில் தெளிவுபடுத்துகிறாள். இறைவனை மகிமைகளை வாய்விட்டு பாடுவது சங்கீர்த்தனம். அந்த சங்கீர்த்தனம் மூலமாகவும் ஆண்டவனை அடையலாம் என்பதையும் ஆண்டாள் தெரியப்படுத்துகிறாள். கிள்ளி கிளந்தானை கீர்த்திமை பாடி போய் முடிந்துவிட்டது. பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம்புக்கார். நாங்கள் பாடிச் செல்லும்போது அனைத்து இளம்பெண்களும் எங்களோடு வந்துவிட்டார்கள். நீ மட்டும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, எழுந்து வா, எங்களோடு சேர்ந்து கொள். அடியார்களின் குழுவில் சேர்ந்தால்தான் நல்லது. அனைவரும் ஒரே இடத்தில் சேர்ந்து இறைவனை பாடுவோம் என்று ஆண்டாள் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறாள். வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று. இதில் சயின்ஸ் இருக்கு, வானசாஸ்திரம் இருக்கு. விடி வெள்ளியாகிய சுக்கிரன் உதயமாயிற்று, வியாழன் உறங்கிற்று. சுக்கிரன் வியாழன் போன்ற ஜோதிட சாஸ்திரங்களை இந்த இடத்தில் ஆண்டாள் நமக்கு தெளிவுபடுத்துகிறாள். காலத்தின் மாற்றத்தையும் அதிகாலையின் புனிதத்தன்மையும் ஆண்டாள் இதில் தெளிவுபடுத்துகிறாள். புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய், அந்த பறவைகளின் ஒளி என்பதை ஆண்டாள் திரும்பவும் இந்த பாடலின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறாள். கண் மூடி இருப்பது அறியாமை, தாமரை போன்ற கண்கள் ஞானத்தை பெறுவதற்காக விழித்து கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டாள் மிக அற்புதமாக இந்த பாடலில் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். குள்ள குளிர குடைந்து நீராடுதே, இந்த குள்ளம்ங்கிற வார்த்தைக்கு நிறைய பேருக்கு நமக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குள்ளம்ங்கிறது ஷார்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்குடைய தெரிந்த பாடம். ஆனால் தண்ணீரில் முழுமையாக மூழ்கி அதன் பின்பு ஆண்டவனை பாடுவதில் கவனம் செலுத்துங்கள் என்று ஆண்டாள் நம்மிடம் சொல்கிறாள். பாவினுள் முக்கிய அங்கமான பக்தி பிரவாகத்தில் நாம் மூழ்க வேண்டும். தண்ணீரில் மூழ்குவது போல் பக்தி பிரவாகத்தில் நாம் மூழ்க வேண்டும் என்பதை ஆண்டாள் இந்த பாசுரத்தின் மூலம் தெளிவுபடுத்துகிறாள். பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால், பாவை போன்ற அழகிய கண்களை உடையவளே இன்னும் தூங்குகிறாயே. நன்னாள்ங்கிறது அந்த நோன்பு நாள், மார்கழி மாதம் முழுவதும் அந்த நன்னாட்கள் உள்ளன. அந்த நன்னாளில் தூங்குகிறாயே, தூங்காதே, எழுந்து எங்களோடு வா. இறைவன் அருள் பெறக்கூடிய சமயத்தை தவறவிடக்கூடாது, உடனே எங்களோடு சேர்ந்து கொள் என்று கொண்டுகிறாள். கள்ளம் தவிர்ந்து கழிந்தேலோர் எம்பாவாய். கள்ளம் என்பது கூட நமக்கு ப்ராக்டிக்கலாக பலவிதமான அர்த்தங்கள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல கள்ளம்ங்கிறது உன்னிடம் இருக்கும் மறைவான எண்ணங்களை விட்டுவிட்டு, தவறான எண்ணங்களை விட்டுவிட்டு தன்னை ஆண்டவனிடம் அடியார்களிடம் முழுமையாக ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டாள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் இந்த பாடலின் மூலமாக. இந்த பாடலின் தொடர்புடைய கதைகளை நாம் பார்த்தோமானால், புள்ளின் வாய் கீண்டானை பகாசுரவதம், கொக்கு வடியிலான பகாசுரனை கண்ணன் பிளந்து அழித்த லீலை இந்த பாட்டில் வருகிறது. பொல்லா அரக்கனை கிள்ளி கிளந்தானை, விஷ்ணுவின் அவதாரமாக ராமனாக வந்து கொடிய அரக்கன் ராவணனை அழித்தது இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தெளிவுபடுத்துகிறாள். ஆழ்ந்த பொருள் தத்துவம் எல்லாம் இந்த பாடலில் இருக்கிறது. விஞ்ஞானம், ஜோதிட சாஸ்திரம் எல்லாம் இந்த பாடலில் இருக்கிறது. இந்த அனைத்தையும் ஒரு சேர கொடுத்திருக்கிறார் ஆண்டாள் இந்த பாடலில்.